எனது கேள்விகளுக்கு பதிலை கூறி பிறகு செல். இல்லை என்றால் உள்ளே உன்னால் செல்ல முடியாது. என்னிடம் நேரம் குறைவாக உள்ளது. நான் உடனடியாக அம்மாவை பார்க்க வேண்டும். விரைவாக கேளுங்கள். அவசரம் கொள்ளாதே. விரைவாக பதிலளித்தால் விரைவாக செல்லலாம். நான் கண்ணுக்கு தெரியாதவன், அதே நேரம் அனைவருடனும் பயணிக்க கூடியவன். அவன் அரசனோ ஆண்டியோ, தூய்மையானவனோ வாய்மை நிறைந்தவனோ, வளமை கொண்டவனோ புலமை பெற்றவனோ எவராக இருந்தாலும் என்னை விட்டு விலக முடியாது. தேவர்களாலும் முடியாது, அசுரர்களாலும் முடியாது. அப்படி என்றால் நான் யாராக இருப்பேன்? ரோசி மாருதி, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் காலம்தான். அதை எதிர்கொள்ள முடியாது. அதோடு சேர்த்து பயணிக்கத்தான் இயலும். நீ உள்ளே செல்லலாம். இந்த அருங்கள் மருத்துவரே, மகள் கேட்ட நீல மலர். சிகிச்சையை ஆரம்பியுங்கள். பாதாள காளியே, இது அநீதி. தவறு செய்தவன் நான். எனக்கு தண்டனை வழங்குங்கள். என் அம்மாவின் உயிரை விட்டு விடுங்கள். உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சனை, உனக்கு எதுவும் ஆகாது. பாதாளத்திற்கு வந்து நீ மன்னிக்கவே முடியாத தவறை செய்து விட்டாய். நீ செய்த இந்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். உன்னை இந்த இடத்திலேயே எரித்து சாம்பலாக்கும். அம்மா, அகிலாண்ட நாயகியே, அனைத்தும் அறிந்தவர் தாங்கள். இதுவும் தெரிந்திருக்கும். என் நலனிற்காக உயிர் தியாகம் செய்ய கனிந்திருக்கிறார்கள். என் நலனை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் உயிரை கொடுக்கவும் துணிந்து விட்டார்கள். என் மீது வைத்துள்ள பாசம்தான் காரணம். மன்னா, நமது முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டது. எந்த தண்டனை கொடுப்பதானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மாவை மட்டும் விட்டு விடுங்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தாயே. அவள் விரும்பித்தான் உடன்பட்டு இருக்கிறாய். என்னுடைய உத்தரவை மாற்ற இயலாது. இனி உன் அம்மாவை இந்த பாதாள உலகிலிருந்து எவரும் அழைத்துச் செல்ல இயலாது. நான் போராடுவேன். என் அம்மா என் மீது வைத்துள்ள பாசத்திற்கு சக்தி உள்ளதென்றால் அம்மாவை கட்டி வைத்திருக்கும் அந்த கவசம் உடைய வேண்டும். அதை நான் உடைத்தே தீருவேன். அம்மாவை நிச்சயம் காப்பாற்றுவீர்கள். சூரியன் உதிக்க தொடங்கிவிட்டால் உன் அம்மாவின் உயிர் நிரந்தரமாக பிரிந்து பாதாள உலகிலேயே தங்கிவிடும். இன்று உதிக்கும் சூரியன் என் அம்மாவிற்கு காலனாகும் என்றால் அந்த சூரியன் உதிக்க